வணக்கம் நண்பர்களே. இது வீடியல் பிளாக்ஸ். கதை கேட்கலாம் வாங்க. வீரயுக நாயகன் வேள்பாரி கதையை கேட்க வந்திருக்கிற உங்க எல்லாரையும் தட்டியங்காட்டு போற பாக்குறதுக்காக கூட்டிட்டு போறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. முடியன் நாகக்கரட்டை திரும்பி பாக்குறான். இடுக்கி கொடியின் பால் கொண்டு காட்டப்படும் குறிப்பு குளவன் திட்டை நோக்கி காமிக்கப்படுது. ஏற்பட்டுள்ள ஆபத்தை பாரிக்கு தெரிவிச்சுக்கிட்டு இருந்தாங்க நாகக்கரட்டின் மேல இருந்த கூவல் குடியினர். அது வரைக்கும் போன எபிசோட்ல பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு இந்த எபிசோட்ல பார்க்கலாம். வீரயுக நாயகன் வேள்பாரி பகுதி 99. திரிபடையை சூழ்ந்து முற்றுகையிடுவது அப்படின்றது தான் தாக்குதல் போர்ல உச்சமானதொரு உத்தி. ஏறக்குறைய முழு முற்றாக எதிரியை அழித்து விடணும் அப்படின்ற நிலையில தான் இப்படி ஒரு உத்தியை கையாள முடியும். பரம்பு படை வலுவிழந்த நிலையிலும் இல்லை, வேந்தர் படை மிகு வலிமையோடும் இல்லை. அப்படி இருந்தும் கருங்கைவாணன் இப்படி ஒரு உத்தியை ஏன் தேர்வு செஞ்சான்? வேந்தர்கள் எப்படி இதுக்கு ஒப்புதல் வழங்கினாங்க அப்படின்ற சந்தேகத்திலிருந்து ஆயுத வாரியால மீளவே முடியல. கேட்டு தெரிஞ்சுக்கிற சூழலும் இல்ல. போர் தொடங்குற முரசு ஓசை கேட்டும் கூட படைக்கல பேரரங்கின் முன்னால ஆயுதங்களை எடுத்துட்டு போற வண்டிகள் வர்றது குறையவே இல்லை. கருங்கைவாணன் வகுத்த உத்தியில ஒரு பகுதி தான் எதிரி படையை முற்றுகையிடுறது, இன்னொரு பகுதி எதிரியின் எல்லைக்குள்ள துணிந்து நுழையிறது. இரண்டையும் ஒரு சேர வகுத்திருந்தான். இன்றைய தாக்குதலின் கூர்முனையாக பரம்பின் விற்படை தான் இலக்கா இருந்துச்சு. வேந்தர்களோட யானைப்படை எந்த நேரத்திலும் பரம்புல நுழையத்துக்கு தயாரா இருந்துச்சு. இன்றைய தாக்குதல் திட்டத்தின் மிக முக்கிய வேலைய யானைப்படைக்கு வழங்கியிருந்தான் கருங்கைவாணன். போருக்கான சங்கொலி கேட்டதும் வேந்தர் படை பரம்பின் படையை சூழ்ந்து முற்றுகையிட தொடங்குது. அதே நேரத்துல வேந்தர்களின் யானைப்படை வட கோடில நாகக்கரட்டுக்கும் காரமலைக்கும் இடைப்பட்ட பள்ளத்தாக்குக்குள்ள நுழைஞ்சிருச்சு. சில காத தொலைவே கொண்ட இந்த பள்ளத்தாக்குல வேகமா யானைப்படையை விரட்டிட்டு வந்தான் அதன் தளபதி உச்சக்காரி. பரம்பு படையை முற்றுகையிட வேந்தர் படை சுற்றி வளைத்து முடிக்கும் போது யானைப்படை பள்ளத்தாக்கின் தென் எல்லையை தொற்றுக்கணும். நாகக்கரட்டின் பின்னால உள்ள காரமலையில்தான் இரளிமேடு இருக்கு. இரண்டுக்கும் இடைப்பட்ட பள்ளத்தாக்கில் தான் பரம்பு படையினர் தங்கும் குடில்களும் உணவும் இதர தேவைகளுக்கான ஏற்பாடுகளும் இருந்துச்சு. இன்றைய போர் தொடங்கிய கணமே வேகமா இந்த பகுதிக்குள்ள நுழைஞ்சது வேந்தர்களோட யானைப்படை. அவங்களோட நோக்கம் இரளிமேட்டுக்கும் நாகக்கரட்டுக்குமான தொடர்பை துண்டிக்கிறது தான். பரம்பு படையை முற்றுகையிட்டு போர் புரியும் இன்றைய நாள்ல வேந்தர்களின் முழு படையோட பரம்பு படை மோத இருக்கு. தன்னை விட பல மடங்கு அதிகமான வீரர்களை எதிர்த்து போரிடும் போது பரம்பு படைக்கு பல மடங்கு ஆயுதங்கள் தேவையா இருந்துச்சு. ஆனால் ஆயுதங்கள் இரளிமேட்டிலிருந்து வந்து சேர்ற வழி இப்போது அடைக்கப்பட்டுருச்சு. இதனால நண்பகலுக்கு மேல பரம்பு வீரர்கள் கிட்ட அம்பார துணியில அம்பு எதுவும் மிஞ்சாது. பிற வகை ஆயுதங்களும் போதிய அளவு இருக்காது. சூழப்பட்ட பரம்பு படை ஆயுதங்கள் போதாததால முழு வேகத்தோட தாக்குதலை தொடுக்க முடியாது. இதுவே அவர்களை நசுக்கி அழிக்க சிறந்த வழி அப்படின்ற உத்தியை வகுத்திருந்தான் கருங்கைவாணன். போர் தொடங்கின வேகத்துல உச்சங்காரியின் யானைப்படை பள்ளத்தாக்குல வேகமா முன்னேறுது. கருங்கைவாணன் சொன்ன நேரத்துக்கும் முன்னாடியே தென்கோடிக்கு வந்து சேர்ந்திருந்தான் உச்சங்காரி. இந்த நேரத்துல நாகக்கரடும் இரளிமேடும் இரு கூறுகளா பிரிக்கப்பட்டுருச்சு. பரம்பின் ஆயுதங்களும் ஆயுத பொறுப்பாளரான முதுவேலரும் கபிலரும் இரளிமேட்டிலே தங்கிட்டாங்க. முரியனாசானும் வாரிக்கையனும் கூவல் குடியினரும் நாகக்கரட்டின் மேல இருந்தாங்க. படைக்கு தேவையான வேலையை செய்யறவங்க, காயம்பட்டு சிகிச்சை பெறவங்க அப்படின்னு நிறைய வீரர்கள் ரெண்டு பக்கமா பிரிஞ்சிருந்தாங்க. நாகக்கரட்டின் மேல இருந்த வாரிக்கையன் தான் எதிரிகளின் யானைப்படையை என்ன செய்யறதுன்னு முடிவெடுக்க வேண்டியவன். பரம்பின் யானைப்படை தளபதி வேட்டூர் படையன் நேத்து போர்ல இறந்துட்டான். பரம்பின் யானைகளும் அதன் வழிகாட்டிகளுமான தந்த முத்தக்காரர்களும் இரண்டு குன்றுகளுக்கு அப்பால நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தாங்க. அவங்க வந்து தாக்குதலை தொடுக்கணும் அப்படின்னா நீண்ட பொழுதாயிடும் அப்படின்னு சிந்திச்ச வாரிக்கையன் செய்திய முதல்ல பாரிக்கு தெரியப்படுத்துங்க அப்படின்றாரு. பாரி நிக்கிற குளவன் திட்டின் மேலிருந்து பார்த்தா எதிரில் இருக்கும் தட்டியங்காட்டு பரப்பு முழுமையா தெரியும். இடது புறமாக நாகக்கரடும் அதன் பின்னணியில இருக்கும் இரளிமேடும் தெரியும். ஆனால் நாகக்கரட்டுக்கும் இரளிமேட்டுக்கும் நடுவுல இருக்கும் பள்ளத்தாக்கு தெரியாது. அதனால யானை படைகள் பள்ளத்தாக்குக்குள் நுழையிறத பாரியால குளவத்திட்டிலிருந்து பார்க்க முடியாது. அதனாலதான் பாரிக்கு செய்தியை தெரிவிக்க கூவல் குடியினருக்கு உத்தரவிட்டான் வாரிக்கையன். இறுக்கி செடியின் பால் கொண்ட குறியீட்டை காட்டியபடி கூவல் குடியினரின் நீள் கொம்பு சுழியோசை குளவந்திட்டில் பட்டு எதிரொலிக்குது. அதுவரை தட்டியங்காட்டில் சுற்றி வளைக்கும் எதிரிகளின் படையை பார்த்துக்கிட்டு இருந்த பாரி
ஓசை கேட்டவுடனே நாகக்கரட்டு பக்கம் திரும்பி பார்க்கறான். பள்ளத்தாக்குக்குள் ஏற்பட்டுள்ள ஆபத்து என்னன்னே தெரியல. இகிலி கிழவன் சற்று தள்ளி இருக்கிற பாறை ஒன்ன கை காட்டியபடி சொல்றான். அவ்விடம் போய் பாருங்கள், பள்ளத்தாக்கு தெளிவாக தெரியும். பாரியும் காலம்பனும் உடன் நின்றுட்டு இருந்த கூவல் குடியினரும் அந்த பாறையை நோக்கி போறாங்க. அங்கே என்ன வகையான ஆபத்து ஏற்பட்டிருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்க நாகக்கரட்டை நோக்கி வீரர்களை அனுப்புறான் முடியன். எதிரிகளின் பேர் பரம்பு படையை முழுமையா சுற்றி வளைச்சு நிக்குது. ஈக்கி மணலில் இவனது குதிரைகளால் அதிக தொலைவு பாய்ந்தோட முடியாது என தெரிந்தும் படையை சுற்றி வளைத்து நிற்கிறான் என்றால் இவனுக்கு உரிய பாடத்தை நாம் புகட்டியே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வேகமா குதிரை மேல ஏறான் முடியன். கொஞ்சம் பொறு முடியா, ஆபத்தை அறிய சென்ற வீரர்கள் வரும் வரை தற்காப்பு போரை நடத்துவோம். அது என்ன வகை ஆபத்து என அறிந்த பிறகு தாக்குதல் போரை தொடங்குவோம் அப்படின்னு சொல்றான் தேக்கன். பரம்பு படையை முற்றுகையிடும் துணிவு இவனுக்கு எங்கிருந்து வந்தது? எண்ணிக்கையில் பெரும் கூட்டம் என்பதால் தானே ஏறி வந்து நிற்கிறான். பாறைகளை உருட்டும் பேய் காற்றை போல இவனின் படை வீரர்களின் தலையை உருட்டி தள்ளுவோம் அப்படின்னு கத்திக்கிட்டே புறப்பட ஆயத்தமாகறான் முடியன். அவசரப்படாதே முடியா, நில் அப்படின்னு கத்துறான் தேக்கன். இல்லை, இப்போது பொறுமையுடன் தற்காப்பு போரை நடத்தினால் நாம் அஞ்சிவிட்டோம் என எதிரி புரிந்து கொள்வான். நம் மீதான தாக்குதல் மிக கடுமையானதாக இருக்கும். நாம் இப்போது ஏறி தாக்கினால் மட்டுமே அவனது வேகத்தையும் சீற்றத்தையும் முறித்து தள்ள முடியும். நாம் அஞ்சாதவர்களாக இருப்பது முக்கியமல்ல, அஞ்சாதவர்களாக இருக்கிறோம் என காட்டிக்கொள்வது போர்க்களத்தில் மிக முக்கியம் அப்படின்னு சொல்றான் முடியன். உனது வேகத்தையும் தாக்குதலையும் நீ தீர்மானி. அவன் தீர்மானித்த ஒன்றை நோக்கி நகராதே அப்படின்னு உரத்த குரல்ல சொல்லிட்டு தன்னோட கையில இருக்கிற ஈட்டியை மண்ணுல அழுத்தி குத்திக்கிட்டே முடியனோட கண்களை உத்து பாக்குறான் தேக்கன். பரம்பு ஆசானோட பார்வைய அவ்வளவு சீக்கிரமா யாருமே கடந்து போக முடியாது. முடியனாக இருந்தாலும் மடங்க வேண்டியதோர் இடம் இருக்கு. தேக்கனை இமைக்காம பார்த்துட்டு சொல்றான். சரி, நாகக்கரட்டிலிருந்து செய்தி வரும் வரை தற்காப்பு போரையே நடத்துகிறேன். நீங்கள் படையின் நடுப்பகுதிக்கு செல்லுங்கள். முடியனோட சொல் கேட்டு பணிந்து நடக்கிறான் தேக்கன். தேக்கனோட சொல் கேட்டு வேகமா போறான் முடியன். இகிலி கிழவன் சொன்ன பாறையின் உச்சியில ஏறி நின்னு பாக்குறான் பாரி. இருளி மேட்டுக்கும் நாகக்கரட்டுக்கும் நடுவுல யானை படை நிரம்பி நிக்குது. தட்டியங்காட்டுல முழு படையும் சூழ்ந்து தாக்க திட்டம் தீட்டியிருந்தாங்க. இன்னொரு புறம் ஆயுதங்களை போர்க்களத்துக்கு கொண்டு செல்ல விடாம தடுக்கும் உத்தியை செயல்படுத்துறாங்க அப்படின்னு பாரி நினைச்சிட்டு இருக்கும் போது காலம்பன் இறைஞ்சி கேட்கும் குரல் ஒலிக்குது. நாங்கள் களமிறங்க இப்போதாவது அனுமதி வழங்கு பாரி. அனுமதிக்கிறேன், ஆனால் தட்டியங்காட்டுக்கல்ல, பள்ளத்தாக்குக்கு. ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறான் காலம்பன். திரையர் குலம் எதிரிகளின் யானை படையை முழு முற்றாக அழித்தொழிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு புறப்பட போறவனை பார்த்து பாரி சொன்னான். நான் யானை படையை அழிக்க சொல்லவில்லையே. அதிர்ந்து நிக்கிறான் காலம்பன். இப்போது அந்த படையை அழிக்க வேண்டிய தேவை ஏதும் நமக்கில்லை. இரளி மேட்டிலிருந்து தட்டியங்காட்டுக்கு ஆயுதங்களை கொண்டு செல்ல வழிவகுத்தால் போதும். எனவே யானை படையோடு நாம் போரிட வேண்டாம். வேறென்ன செய்வது அப்படின்னு காலம்பன் கேட்க, அனங்கன் எங்கே அப்படின்றான் பாரி. காலம்பனுக்கு புரிஞ்சிருச்சு. பின்புறம் இருந்த மலை குன்றை கை காட்டி பெரும் காட்டெருமை மந்தியோடு அந்த குன்றில் நிற்கிறான் அனங்கன். மேலே இருக்கும் காரமலை முகட்டை கை காட்டி இன்னொரு காட்டெருமை மந்தையோடு செதிலன் அந்த முகட்டில் நிற்கிறான். எதிரி வேறு திசையில் மேலேறி விடக்கூடாது என்பதால் அங்கு நிற்க சொன்னேன் அப்படின்னு சொல்றான். சரி, அனங்கனுக்கு உத்தரவிடு. காட்டெருமை மந்தையை இரளிமேட்டுக்கு நேராக கீழே இறக்கி யானை படையை இரு கூறாக்கு. இரளிமேட்டில் இருக்கும் ஆயுதங்களை நடு பகலுக்குள் தட்டியங்காட்டுக்கு கொண்டு போய் சேர் அப்படின்றான். சொல்லிட்டு இருக்கும் போதே காலம்பன் வெளிப்படுத்திய சீழ்கை ஓசை அனங்கன் இருக்கிற குன்றுல எதிரொலிக்குது. கன நேரத்துக்குள்ள மறு ஓசை மேலே இருந்து கீழே வருது. மந்தை நகரத் தொடங்கிவிட்டது. நான் உடனடியாக எதிர் திசைக்கு போகிறேன். அப்போதுதான் எந்த இடத்தில் மந்தையை கீழே இறக்குவது என்பதை தெளிவாக சொல்ல முடியும் அப்படின்னு சொன்ன காலம்பன், திமிரி பாயும் காட்டெருமை மந்தையை கண்டால் யானை தெரித்து ஓடும். எனவே பள்ளத்தாக்கில் இறங்கிய வேகத்தில் படையை பிளந்து பாதையை உருவாக்கி விடலாம். ஆனால் அதைவிட முக்கியம், காட்டெருமை மந்தையை கொண்டே நூற்றுக்கணக்கான யானைகளை மடக்கி நிறுத்திவிடலாம். பழக்கப்படுத்தப்பட்ட யானைகள் மிகவும் கோழைகள். காட்டெருமையின் கனைப்பொலியை கேட்டு அவை தேங்கி நின்றுவிடும். எந்த பாகனாலும் நகர்த்தி செல்ல முடியாது. எண்ணற்ற யானைகளை நாம் வசப்படுத்தி பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு சொல்றான். நம்மிடம்தான் போதுமான யானைகள் இருக்கின்றனவே, பிறகு நமக்கு எதற்கு யானைகள் அப்படின்றான் பாரி. தந்த முத்தக்காரர்களிடம் 40-50 யானைகள் தான் இருக்கின்றன என்று கேள்விப்பட்டேன்.
அவை போதுமா? சின்ன சிரிப்போடு பாரி சொல்றான். நீதான் பழக்கப்படுத்தப்பட்ட யானைகளை கோழைகள் என்று சொல்லிவிட்டாயே, பிறகு எப்படி நம் படையில் அவற்றை சேர்க்க முடியும்? என்ன சொல்றதுன்னே தெரியல. சரி அப்படின்னு தலையாட்டிட்டு எதிர் திசையில உள்ள மலை நோக்கி ஓடத் தொடங்குறான் காலம்பன். தற்காப்பு போரை தொடங்குறான் முடியன். வேந்தர்களின் படையும் முழு வேகத்தோட தாக்குதலை தொடங்கிருச்சு. காலையில் பள்ளத்தாக்குகள் யானைப்படை முழுமையும் போனதை உறுதிப்படுத்திய பிறகுதான் தட்டியங்காட்டு போர் முனைக்கு வந்தான் கருங்கைவாணன். தன்னோட படையின் தாக்கும் உத்தியை 3ஆக பிரிச்சிருந்தான். வலிமையான தாக்குதலை முன்னெடுக்கும் நெற்றி பகுதிக்கு அவனே தலைமையேற்றான். வலக்கை பகுதியில இருந்த படைப்பிரிவுக்கு துடும்பனையும், இடக்கை பகுதியில இருந்த படைப்பிரிவுக்கு உருமன்குடியையும் தலைமையேற்க செய்யறான். கருங்கைவாணன் முன்படையில வந்து நின்ன உடனே முடியனும் அந்த திசையே தேர்வு செய்யறான். வலக்கை பக்கம் இரவாதனையும், இடக்கை பக்கம் உதிரனையும் தலைமையேற்க செய்யறான். தட்டியங்காட்டு போரில் எதிரியை வீழ்த்த இன்றைய நாளே சிறந்தது அப்படின்னு உறுதியா நினைச்சிட்டு இருந்தான் கருங்கைவாணன். நிறைந்த அவையில் தன்னை அவமானப்படுத்தியவர்களுக்கு தான் யார் என்பதை மெய்ப்பிக்கும் நாளாக இந்த நாளை நினைச்சான். கூட்டுப்படை தளபதி முன்கள போருக்கு வர்றது எந்த விதத்திலும் அறிவான செயல் கிடையாது. ஆனால் தெரிஞ்சே இன்னைக்கு முன்களத்துக்கு கருங்கைவாணன் வந்திருந்தான். அவனது முக்கியமான இலக்கிய விற்படைதான். பரம்பின் விற்படை இடக்கை பக்கம் நிக்குது. அந்த திசையில வேந்தர் படைக்கு உருமன்கொடியை தலைமையேற்க செஞ்சிருந்தான். பரம்பின் விற்படையினர் என்ன தாக்குதல் நடத்தினாலும் கவச அணி வீரர்களை ஒண்ணுமே செய்ய முடியாது. வேந்தர் படையை தடுக்க அம்புகளை பொழிந்து தள்ளுவாங்க. நண்பகலுக்குள் அம்புக்கட்டுகள் தீர்ந்து போக பரம்பு படை கையறு நிலையில இருக்கும். இயல்பாகவே கருங்கைவாணன் எந்த திசையில வந்து நிக்கிறானோ அந்த திசையே கவனத்தை ஈர்க்கும். மூவேந்தர்களின் தலைமை தளபதிக்கு எதிராக முழு ஆற்றலையும் குவித்து பரம்பு மக்கள் போர் புரிவாங்க. ஆனால் பரம்பின் விற்படையினரின் மீது வேந்தர் படை நடத்தி கொண்டிருக்கும் வலிமை மிகுந்த தாக்குதல் உடனடி கவனத்தை பெறாமல் போகும். போர்க்களத்தில் தாக்குதலின் போக்கு திசை மாற சில கணங்களே போதுமானவை. ஒரு முறை திசை மாறிவிட்டால் அதன் பிறகு பழைய நிலைமைக்கு கொண்டு வர பேரிழப்பை சந்திக்க வேண்டியிருக்கும். இவ்வளவு திட்டமிட்ட கருங்கைவாணன் பரம்பின் விற்படை தளபதி உதிரனை பற்றி அறிந்திருக்கவில்லை. வேந்தர் படையின் தாக்கும் ஆற்றலை 12 வகையான வில் கொண்டு முறித்து தள்ளும் மாவீரன் அவன். அது மட்டுமல்ல, வில்லே மலைமனிதர்களின் தலையாய ஆயுதம். காட்சியை பார்த்தலின் மூலமும் ஓசையை கேட்டலின் மூலமும் இலக்கை வீழ்த்தும் ஆற்றல் கொண்டவன் வில்லாளி மட்டுமே. குறுங்காது முயலின் குருதி தோய்ந்த நாணிலிருந்து பரம்பு வீரர்கள் விடுவிக்கும் பகழி அம்பை எதிர்கொள்ளும் கவசம் எவனிடமும் இல்லை. ஆனாலும் பரம்பின் விற்படைக்கு முழு விசையோடு ஏறி தாக்கும் அனுமதியை இன்று வரை முடியன் வழங்கவில்லை. மூஞ்சலின் இருப்பிடம் மிக தொலைவில் உள்ளது. குதிரைப்படையால் தான் அவ்வளவு தொலைவுக்கு சென்று மூஞ்சலை தாக்க முடியும். அதனால இரவாதனுக்கே மூஞ்சலை நோக்கி முன்னேற அனுமதி கொடுக்கப்பட்டது. முன் நகர்ந்து வரும் எதிரி படையை தடுத்து பின்னுக்கு தள்ளும் வேலை மட்டுமே உதிரனுக்கு வழங்கப்பட்டிருந்தது. அப்படி இருந்தும் இதுவரையிலான போரில் அவன் நிகழ்த்திய அழிவை பரம்பின் வேறெந்த படைப்பிரிவும் நிகழ்த்தவே இல்லை. வேந்தர்களின் இன்றைய போர் தன்னோட விற்பனைக்கு எதிரான உத்தியை கொண்டது அப்படின்றது உதிரனுக்கு தெரியாது. அவன் கண் எதிரே கவசம் பூண்ட பெரும் படையோடு உருமன்கொடி வந்துட்டு இருந்தான். தற்காப்பு போரை மட்டுமே அவன் நடத்தணும் அப்படின்னு முடியன் உத்தரவிட்டிருந்ததால வேறு வழி இல்லாம இடையிலக்கு ஆயுதங்களை மட்டுமே பயன்படுத்தினான் உதிரன். உதிரன் மட்டுமல்ல, பரம்பின் மற்ற 2 தளபதிகளும் இடையிலக்கு ஆயுதங்களை மட்டுமே பயன்படுத்தினர். கருவிகள் விடும் ஆயுதம், கைகள் விடும் ஆயுதம், கைகள் விடாத ஆயுதம் என்று போர் ஆயுதங்களை 3 வகையாகத்தான் எல்லாரும் பகுத்திருப்பாங்க. அம்பு, சிலை, ராயம், கொடிமரம், வல்வில், கவன், சக்கரம் ஆகியவை கருவிகள் விடும் ஆயுதங்கள். வேல், எஃகம், அயில், ஆலம், ஈட்டி உள்ளிட்டவை கைகள் விடும் ஆயுதங்கள். வாள், ஈர்வாள், கொடுவாள், மழு, நவியம், குறுந்தடி உள்ளிட்டவை கைகள் விடாத ஆயுதங்கள். பரம்பின் வில்லும் பூட்டப்பட்ட நாணும் அம்பின் தன்மையும் முற்றும் மாறுபட்டவை. அதாவது பரம்பினர் பயன்படுத்தும் இடையிலக்கு ஆயுதங்கள் செல்லும் தொலைவுக்கு வேந்தர் படையின் தொலையிலக்கு ஆயுதங்கள் செல்வதில்லை. அதனாலதான் தற்காத்து போர் புரி அப்படின்னு முடியன் சொன்னதும் உதிரன் இடையிலக்கு அம்புகள் மட்டுமே பயன்படுத்த தனது அணிக்கு உத்தரவிட்டிருந்தான். தற்காப்பை விடுத்து தொலையிலக்கு அம்புகளை பயன்படுத்த முடியன் எப்போது உத்தரவிடுவான் அப்படின்னு ஒவ்வொரு நிமிஷமும் எதிர்பார்த்துட்டு இருந்தான் உதிரன். அதே தவிப்போடு இருந்தான் இரவாதன். நாகக்கரட்டுக்கு செய்தி கேட்க போன வீரன் திரும்பி வந்து முடியன் கிட்ட நிலைமையை சொல்றான். காட்டெருமைகள் பாதை வகுத்த பிறகுதான் ஆயுதங்களை தட்டியங்காட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்க முடியும்.
அதற்கு நண்பகலை கடந்து 2 பொழுதாகலாம். அதுவரை இருப்பதை கொண்டு எதிரிகளை சமாளியுங்கள் அப்படின்னு வாரிகேன் சொன்னதா சொல்றான். நிலைமையை தெரிந்த பிறகு முடிவெடுப்போம் அப்படின்னு தேக்கன் சொன்னது எவ்வளவு சரியானது அப்படின்னு உணரும் போதே முடியனுக்கு அடுத்த கவலையும் தொடங்குது. நண்பகல் கடந்து 2 பொழுது வரை தற்காப்பு போரில் இழப்புகள் இல்லாமல் நீடிப்பது மிகவும் கடினமான ஒண்ணு. அதனால வேற என்ன வழி அப்படின்னு யோசிக்கிறான். உதிரனையும் இரவாதனையும் தேக்கன் இருக்கிற நடுப்பகுதிக்கு வர சொல்லி செய்தி அனுப்பிட்டு தானும் பின்னகர்றான். பரம்பின் முன்கள வீரர்கள் ஆவேசத்தோட போரிட்டு வேந்தர் படையை சமாளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. போர் தொடங்கி 10 நாழிகை கூட ஆகல. ஆனால் இன்னும் 10 நாழிகைக்கு மேல நிலைமைய சமாளிக்கணுமே, அது முடியுமா அப்படின்ற கேள்வி எழுது. வேந்தர் படையின் ஒட்டுமொத்த வீரர்களும் இன்னைக்கு போர்ல தாக்குதலை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. காற்றுல இடைவெளி இல்லாம அம்புகள் பறந்துகிட்டு இருக்குது. பரம்பு படை முடிஞ்ச அளவுக்கு சமாளிச்சு போரிடுறாங்க. இன்னும் 10 நாழிகைக்கு இதே வேகத்தோடு போரிட நம்மிடம் ஆயுதங்கள் இல்லை. வேற என்ன செய்வது அப்படின்னு ஆலோசனை கேட்கிறான் முடியன். கட்டளைகளை கன நேரத்துக்குள்ள நிறைவேற்றும் பயிற்சி கொண்ட உதிரனும் இரவாதனும் களத்தில் மேலெழும் கேள்விக்கு முன் திகைச்சு நிக்கிறாங்க. எல்லா கேள்விகளுக்குமான விடையை சிந்திச்சு வச்சிருந்தான் தேக்கன். படையின் நடுப்பகுதியில நின்னு போர்க்களத்தின் மொத்த செயல்பாட்டையும் கவனித்த அவன் சொல்றான். நம்மிடம் இருக்கும் ஆயுதங்கள் இன்னும் 5 பொழுதுக்கு மேல் தாங்காது. எனவே வேந்தர் படையை எதிர்த்தாக்குதல் நடத்தி நீண்ட நேரம் சமாளிக்க முடியாது. வேறென்ன செய்வது அப்படின்னு கேட்கிறான் இரவாதன். அவர்களின் தாக்குதல் வேகத்தை குறைத்தால் மட்டுமே நம்மால் நிலைமையை சமாளிக்க முடியும். அவர்களின் மீது வலிமையான எதிர்த்தாக்குதல் செய்ய போதுமான ஆயுதங்கள் இல்லை. பிறகு எப்படி செய்வது அப்படின்னு கேட்கிறான் உதிரன். அவர்களின் கவனத்தை திசை திருப்புவதன் மூலமும் குழப்பத்தை உருவாக்குவதன் மூலமும் அவர்களின் வேகத்தை மட்டுப்படுத்த முடியும். என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்கிறான் முடியன். காலையில் நீ சொன்னதை இப்போது செய்ய வேண்டும். 3 பேரும் கூர்ந்து கவனிக்கிறாங்க. தேக்கன் சொல்றான். இரவாதனின் குதிரைப்படைக்கு முன்னேறி தாக்கும் அனுமதியை கொடு. சூழ்ந்திருக்கும் வேந்தர் படையின் எந்த ஓர் இடத்தையும் பிளந்து கொண்டு அவனால் வெளியேற முடியும். உதிரனின் விற்படை தற்காத்து போரிடட்டும். நெற்றியில் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கும் நீ படையை பின்வாங்கச் செய்து நான் இருக்கும் இந்த இடம் வரை வந்துவிடு. உன்னை எதிர்த்து போரிடும் கருங்கை வாணனின் அணி வேகமாக முன்னேறி வரும். அப்போது நீ இந்த இடம் விட்டு அகன்றுவிடு. நானும் ஈங்கையனும் இங்கு தலைமையேற்று நின்று கொள்கிறோம். அவன் இங்கு வந்து சேரும் நேரம் இரவாதனின் குதிரைப்படை எதிரிகளின் முற்றுகையை உடைத்து மூஞ்சலில் போய் தாக்குதலை தொடங்கியிருக்கும். இங்கு வந்து சேரும் கருங்கை வாணன் என்னை பார்க்கும் போதே பின்னணியில் மூஞ்சலை தாக்க பெருந்திட்டம் நடந்து கொண்டிருக்கிறது என நினைப்பான். நான் கொடுக்கும் ஓசையின் மூலம் அவன் அதை மேலும் உறுதிப்படுத்திக் கொள்வான். அவனது கவனம் முழுவதும் மூஞ்சலை நோக்கி திரும்பும். அந்த நிலையில் நம் படைகள் எல்லா திசைகளிலிருந்தும் கூவல் ஒலிகளை எழுப்பிக் கொண்டே இருக்க வேண்டும். அவனது குழப்பம் பல மடங்கு அதிகமாகும். அந்த நிலையில தொடர்ந்து தாக்கி முன்னேற படைகளை அனுமதிக்க மாட்டான். தற்காப்பு போருக்கு மாறுவான் அல்லது சற்றே பின்னேறி நிற்பான். அவனுக்குள் ஏற்படும் குழப்பம் மூஞ்சலில் நடக்கும் தாக்குதலின் தன்மையை முழுமையாக அறிந்த பிறகுதான் நீங்கும். அந்த கால அளவு போதும் நாம் நிலைமையை சமாளிக்கவும் ஆயுதங்கள் வந்து சேரவும் அப்படின்னு சொல்றான் தேக்கன். தேக்கன் சொல்றத பணிந்து கேட்கிறான் முடியன். தேக்கன் சொன்ன உடனே பாய்ந்து வேகமா போறாங்க இரவாதனும் உதிரனும். இந்த சமயத்துல பள்ளத்தாக்குல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். கற்களும் பாறைகளும் உருளுது. சிறு மரங்களும் கொப்புகளும் உடைஞ்சு நொறுங்குது. கனைப்பின் பேரொலியால காடே நடுங்கிறது போல இருந்தது. இருளி மேட்டுல இருந்தவங்க இடது பக்கமா திரும்பி பாக்குறாங்க. கனைத்தபடி பள்ளத்தாக்குக்குள்ள பாய்ந்து இறங்குது காட்டெருமைகள். பெரும் கொம்புகளை ஆட்டிக்கிட்டே மந்தையை வழி நடத்தும் காட்டெருமை சீறி பாயுது. அனங்கன் அது பக்கத்துல ஒலி குறிப்புகளை கொடுத்துக்கிட்டு ஓடிக்கிட்டு இருந்தான். உள்காட்டிலிருந்து ஒற்றை காட்டெருமை வர்றதுதான் முதல்ல தெரிஞ்சது. பின்னால அனங்கன் ஓடிக்கிட்டு இருக்கிறத கபிலர் மட்டும் கவனிக்கிறாரு. கொஞ்ச நேரத்துல பெரும் மந்தை ஒண்ணு கீழ் நோக்கி இறங்குது. காட்டையே சரித்து இறங்கும் அதோட வேகத்தை பார்த்துக்கிட்டு இருந்தாரு முதுவேலர். சட்டென திரும்பி பள்ளத்தாக்க பாக்குறாரு. அடர்த்தியா அணிவகுத்து நின்றுட்டு இருந்த யானைகள் முன்னும் பின்னுமா மிரண்டு ஓடத் தொடங்குது. யானை பாகர்களும் மேலே இருக்கும் போர் வீரர்களும் என்னென்னவோ செய்யறாங்க. ஆனால் கன நேரத்துக்குள்ள யானைகளை காட்டின் நினைவுகள் ஆக்கிரமிக்க தொடங்குது. இறுகிய பாறை போன்ற உடலும் இரும்பென முன் நெற்றியும் இணையில்லாத கொம்புகளும் கொண்ட காட்டெருமைகள் தாவி குதித்து வரும்போது தளர்ந்த சதையும் தொங்கும் தோலும் கொண்ட யானைகள் தந்தங்களை மட்டும் நம்பி நின்றுவிட முடியாது.
நாலாபுறமும் பாகன்களும் வீரர்களும் தூக்கி வீசப்பட அனங்கன் பள்ளத்தாக்கின் பாதி தொலைவுல போயிட்டு இருந்தான். இரளிமேட்டிலிருந்து முதுவேலரும் கபிலரும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. எறும்பு கூட்டத்துக்கு இடையே இழுத்து கோடு போடுவது போல எதிர்கொண்டு நிக்க எதுவுமே இல்லாம பிளந்து உள்நுழைஞ்சிட்டு இருந்துச்சு காட்டெருமைகள். குகைக்குள் இருக்கும் ஆயுதங்களை திரையர்கள் தூக்கி செல்ல தொடங்குறாங்க. பெரு வண்டிகளில் ஏற்றும் ஆயுதங்களை ஒவ்வொரு வீரனும் தனித்தனியே சுமந்துக்கிட்டு போனான். காட்டெருமை மந்தை பாதி தொலைவு உள்ளே போன போது காலம்பனும் அவன் தோழர்களும் மந்தைக்கு பின்னால வேகமா ஓடினாங்க. இவங்க அங்க எதுக்கு ஓடுறாங்க அப்படின்னு கபிலரும் முதுவேலரும் உத்து பார்த்துட்டு இருந்தாங்க. முன்னால ஓடிட்டு இருந்த காலம்பன் காட்டெருமை ஒன்றின் பின்கால் நரம்பை நோக்கி ஓங்கி அடிக்கிறான். அந்த காட்டெருமை பெரும் கனைப்பொலியோட அந்த இடமே நின்னு முன்னும் பின்னுமா சுத்துது. இதே போல அங்கொன்னும் இங்கொன்னுமா காட்டெருமைகளின் கால் நரம்பை அடித்து 10க்கும் மேற்பட்டவற்றை வழியெங்கும் நிறுத்துறாங்க. 2 பக்கமும் தெரித்து ஓடிய யானைகளுள் எதுவும் இனி இந்த பக்கம் தலை திருப்பாது. திரையர்கள் ஆயுதங்களின் பெரும் சுமையை தூக்கிக்கிட்டு நின்னு விளையாடும் காட்டெருமைகளுக்கு நடுவுல ஓடிட்டு இருந்தாங்க. தேக்கனின் திட்டம் மிக சிறப்பா செயல்பட்டுட்டு இருந்துச்சு. இரவாதன் எதிரிகளை பிளந்து மூஞ்சலை அடைகிறான். கருங்கைவாணன் முன்னேறி வந்து தேக்கனை அடைகிறான். களம் எங்கும் கூவல் குடியினரின் குறிப்போசை மேலெழுது. பெரும் குழப்பத்தோட கருங்கைவாணன் நிற்க அவன் கண்களுக்கு தெரியாத திசையில நின்னுட்டு இருந்த முடியன் தற்செயலாக நாகக்கரட்டு பக்கம் திரும்புறான். கரட்டின் உச்சி விளிம்புல காட்டெருமை ஒண்ணு குதித்து ஓடுது. பார்த்த நொடியில முன்னேறி தாக்கும் பேரோசையை வெளிப்படுத்துறான் முடியன். அதுக்காகவே காத்துட்டு இருந்த உதிரனின் உத்தரவு இமை பொழுது இடைவெளி இல்லாம வெளிவருது. பாறைகளை துளைக்கும் பகழி அம்புகள் காற்றெங்கும் சீரத் தொடங்கிடுச்சு. அது வரைக்கும் இந்த பகுதியில பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு அடுத்த பகுதியில பார்க்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது VDL Blogs VDL. நன்றி, வணக்கம்.